மோடியின் ஐடியா. எனக்கு தெரியும் அது. இந்திய பாரத பிரதமருடைய ஐடியா. அவர் போகிற இடங்கள் எல்லாம் திருக்குறளை கோட் பண்றார். அது வரவேற்கத்தக்க விஷயம். அவர்கள் தமிழையும் திருக்குறளையும் போற்றி பல இடங்கள்ல யுஎன் போன்ற நிறுவனங்கள்ல பேசுறார். அதெல்லாம் வரவேற்கத்தானே வேணும். ஆனால் அவருடைய ஐடியாவை திருவள்ளுவர், அவரே திருவள்ளுவர் தான் வேணும் போட்டுட்டு சொல்லிட்டு இதையும் செய்து கொண்டு. ஆனால் அதில் நான் துணை தூதுவரை பாராட்ட வேணும். நான் அடுத்த நாள் கொண்டு நேராக கையில் கொடுத்தேன். நண்பர்கள் ஐ வாண்ட் மீட் யூ 11 மணிக்கு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு சந்திச்சேன், 5 மணிக்கு கொடுத்து நான் அதெல்லாம். இது எனக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. நான் யாழ்ப்பாணத்தான் என்றாலும் சொன்ன நேரம் நான் யாழ்ப்பாணத்தான் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. இது யாழ்ப்பாணத்தை எனக்கு யாழ்ப்பாணம் அந்த பேரில் விளம்பரம் வேணும். இதுதான் என்ற லெட்டர். அப்போ அதை பின்னுக்கு போடலாமா? இன்னும் பின்னுக்கு போட்டால் அது விலாசமாக போயிடும். முன்னுக்கு வரணும் ஒரு சில ஏற்றுக்கொண்டு அடுத்த நாள் இரவே அவர்கள் செய்தார்கள். இன் ஃபேர்னஸ் டு சாய்முரளி, அவர் சொன்னார், நான் கூட பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதில் அந்த ஹை கமிஷனர் அந்த லெவலோட தொடர்பு கொண்டு துரிதமாக உடனே செய்கிறேன். அடுத்த நாள் இரவிரவாக அதை மாற்றிட்டார்கள். அது அதில் என்னவோ அது உண்மையான அவர்கள் கட்டின அன்பளிப்பு செய்த கட்டிடம்தான். அது ஒரே ஒன்று தான், ஒருவரோட கலந்து பேசாமல் அறிவிக்காமல் அது செய்தது கொஞ்சம் மனநோகிற ஒரு செயல்பாடு தான். ஆனால் அவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்த்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது அந்த பெயர் மிக துல்லியமாக வெளிப்படையாக தமிழில் இருக்கு. முதல் சிங்களத்தை மேலே போட்டு இங்கிலீஷை போட்டு தமிழை கீழே போட்டிருந்தது. அது இந்த அரசாங்கத்தின் கொள்கை. அதை நான் சொன்ன பொழுது சாய்மொழி சொன்னார், இல்லை நாங்கள் தமிழை முதன்மைப்படுத்தி ஓடுறதும் அதை உங்களுக்கு திருப்தியோடு நிச்சயமாக திருப்தி இப்போ செய்திருக்கிறார்கள். சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் அவள் துரிதமாக அதை மாற்றி அமைச்சதை நான் பாராட்டேன். அதுக்காக சில பேரோட நீங்கள் திருவள்ளுவரை நீங்கள் சொல்லியிருக்கணும். யதார்த்தம்ன்றது ஒன்று இருக்கு. ஏன் இங்கிருந்து வந்தது, நதி மூலம் என்ன, அது தெரியும். எனக்கு விளங்கிடுது மேலே இருந்து வருது. இதை மாற்ற சொன்னா சண்டை தான் வரும். பார்க்க யாழ்ப்பாணத்தை போடுறோங்க. எங்களுக்கும் திருவள்ளுவருக்கும் எந்த விதமான முரண்பாடும் இல்லை. நாங்கள் திருவள்ளுவருடைய திருக்குறளை வைத்து ஒரு ஒரு நிலையத்தையே திறந்திருக்கிறார்கள், திருக்குறள் நிலையம் என்று சொல்லி. எனவே எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை. மற்றது நான் அவரை சொன்னான், திருவள்ளுவருக்கும் காந்திக்கும் ஔவைக்கும் பாரதிக்கும் சிலை எடுத்த மண் இது. சிலைகள் இருக்குது, நாங்க வச்சிருக்கிறோம். மறுபடியும் நாங்கள் வள்ளுவருக்கும் மாறானாக்கள் இல்லை என்று அவருக்கு அந்த கடிதத்திலேயே நான் சுட்டி காட்டினான். இந்த நல்ல விஷயம். அது செய்தது எங்களுக்கு தெரியாமல் செய்தது, பேசாமல் செய்தது, கலந்துரையாடாமல் செய்தது மன வருத்தத்துக்குரியது தான். அதனால் திருப்தி அமைச்சதை நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். இப்பொழுது அந்த மையத்தினுடைய பராமரிப்பு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது? இலங்கை அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில், இந்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில்? இந்திய அரசாங்கம் தான் இதுவரையில் அவையெல்லாம் செய்கிறார்கள். உண்மையாக இந்த மாநகர சபை கையளிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கட்டிடம். இதில் எங்கே பிழை என்றால், இது ரோங்லி பிளான்ட். அதாவது இதில் வயபிள் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சரியான இவாலுவேஷன் செய்யல. ஒரு மாநகர சபைக்கு இது எவ்வளவுக்கு இதை பராமரிக்க முடியும், இந்த ஃபைனான்சியல் வைலபிலிட்டி என்ன என்றதை பார்க்கல. அல்லது ஹவு பெஸ்ட் யூ கேன் ஜெனரேட் இன்கம் டு மெயின்டைன் இட். அந்த இதை பராமரிக்கிறதுக்கு எவ்வாறு எந்த நிதி உருவாக்கப்படலாம், அது எவ்வாறு வழிவகைகளும் பராமரிக்கப்படலை, அல்லது அதுக்கு பிறகு கூட சிந்திக்கப்படையில்லை. நான் மாகாண சபையில் இருக்கைக்கே நான் சொன்னேன்னா, ஒரு கோர் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுவோங்க, சீஃப் செக்ரட்டரியை இன்வால்வ் பண்ணி, முனிசிபல் கமிஷனர், அங்கே இந்திய துணை தூதுவர் பிரதிநிதியாக செய்வோம். ஆனால் அதில் ஸ்டம்பிளிங் பிளாக் இலங்கை அரசாங்கம், குறிப்பாக அந்த கலாச்சார அமைச்சராக இருந்த அவர் ஒரு இனவாத போக்குள்ள, மதவாத போக்குள்ள ஆள். அப்போ அவர் அதுக்கு விட இல்லை. எங்கள்கிட்ட தாங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கணுன்றதால இந்த குழுவும் செயல்படையில. அமெரிக்கா என்ன ஆயிட்டது, இது கட்டினது ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட். அதாவது இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் உள்ள ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் தான் இது கட்டுப்பட்டது. ஆனால் மாநகர சபையின் ஒப்புதல் எடுக்கப்பட்டதே தவிர, ஆனால் அதுக்கு மேலே எந்த விதமான உரிமையும் மாநகர சபைக்கு இல்லை. அப்படித்தான் அந்த 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 மாதிரி இருக்கு. ஆனால் லேண்ட் மாநகர சபை அதால லேண்டை கான்சென்ட் எடுத்திருக்கிறோம். ஏன்னா ஆஃபீஸர்ஸ் தானே செய்தது.
விசேஷம் வச்சு செய்யக்க விசேஷம் பாவங்கள் அவைகள் அதுக்கு மேலே சில சில சொல்லிக்க அவைகள் அழுத்தங்கள் காரணமாக மறுதளிக்க இயலாது. உடன்பட அதான் நடந்தது, அதான் நடந்தது. நீங்கள் மாநகர சபை ஆணையராக இருந்திருக்கிறீர்கள் யாழ் மாநகர சபையிலே. அந்த யாழ் மாநகர சபையினுடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவு எப்படி இருக்கின்றது? ஒரு போதிய வருமானம் யாழ் மாநகரத்தை பேணுவதற்கு மேலதிகமான வருமானங்கள் ஈட்டப்பட்டு கொண்டிருந்தனவா கூட காலத்திலே, அல்லது மட்டுமட்டாகத்தான் இருந்தனவா? இல்லை, அப்பொழுது மட்டுமட்டாகத்தான் இருந்தது. ஆனால் அதான் நான் சொன்னேன், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் என்பது இப்போ வள்ளுவர் சொல்றார் தானே, ஆகார அளவிட்டுதானே போகாறு அகலா கடையாண்டு இருக்குத்தானே. ஸோ எவ்வளவு தூரம் எங்களுக்கு ரெவன்யூ இருக்கோ அதன்படி நாங்கள் மேனேஜ் பண்ண போயிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்ன தெரியும், இப்போ வந்து மாநகர சபைக்கு ஆதன வரியிலும் பார்க்க இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் இருக்குல்லோ கணிசமான அமௌண்ட் வருது. லேண்ட் வேல்யூ கூட அது மாகாண சபைக்கு தானே எடுத்தார். இல்லை 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 இல்லை, முழுக்கலும் ஒரு மாகாண சபைக்கு சொல்லி 1%, மிச்சம் முழுக்கலும் உள்ளூராட்சிக்கு. இப்போ லேண்ட் வேல்யூ கூட அதில் இருக்கிற டேக்ஸ் கணிசமான ஸ்டாம்ப் டியூட்டி மாகாண சபை ஊடாக உள்ளூராட்சிக்கு தான் கொடுக்கப்படும். மாகாண சபை எடுக்கிறீங்க, இட்ஸ் ஒன்லி டிரான்ஸ்ஃபரிங் ஏஜென்ட். அப்போ அதில் நியாயமான வருமானம் வருது. அது என்ன மாதிரியான இப்போ பிளான் பண்ணி அந்த மாதிரி சிந்திச்சு செய்கிற குறைபாடுகளும் ஒரு காரணம். இதில் எல்லாம் வயபிலிட்டியை பார்த்துருக்க, அல்லது அது எவ்வளவுக்கு இருக்கிறது, எவ்வளவுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன்ட்டு பார்த்துருக்க வேணும், அதை செய்திருக்க வேணும். ஒரு நாள் செய்யலை, இன்றைக்கும் அதை பார்க்கறது செய்யலை, அதை செய்யக்கூடியவர்களை ஆலோசனைக்கு எடுக்கிறதும் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நானே இருக்கிறேன், என்னையே கேட்குறேன். மாநகர சபையை பொறுத்தவரையில நான் அதில் செத்து வாழ்ந்துடான். எனக்கு ஒரு நிறையா தெரியும் என்ன நடந்தது, எப்படி இருந்தது, ஆற்ற காணி செல்வத்தின காணி எப்படி கொடுத்தனான்னு எனக்கு தான் தெரியும். அதில் இருக்கிற காணி, ஆற்ற காணி என்ன கொடுத்தனான், எப்படி செய்யறான், குளிக்கிற கிணறுங்க ரெண்டெல்லாம் எனக்கு தான் தெரியும். ஆனால் இவள் பட் நான் 7 வருஷம் அக்கௌண்டன்ட், முனிசிபல் அக்கௌண்டராக இருந்தேன் நான் இங்கே மட்டக்களப்பில். ஐ மீன் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். எங்களை கலைக்கிறையில் தங்கட பாட்டில் செய்து இந்தியா இஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி பிளேம்டு. ஒரு வேபிலிட்டி பார்த்துருக்க வேணும். நிச்சயமா நிச்சயமா. அதுக்கு மேலே கட்டி போட்டு இப்போ ஒருத்தரும் இல்லாமல் அவையும் கஷ்டப்படினோம். பட் ஒன்று நடந்தது, இந்தியா வந்து 5 வருஷத்துக்கு டெல்லி டிசைட் பண்ண நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஃபினான்ஷியல் மேனேஜ் 5 வருஷத்துக்கு. நீங்கள் அது கிடையாது, அது செய்திருக்கலாம். என்ன நடந்தது, இவள் எக்ஸசிவ் ஸ்டாஃபை கேட்டிருக்கிறோம் மாநகர சபைக்காரர். தாங்கள் அவையண்ட ஒரு தடவை மேல் தாங்களுடைய ஆக்களை நியமித்து போட்டு போகலாம். அவர்கள் இவாலுவேஷன் தியரி உள்ள ஆக்கள் தானே. அதில் பார்த்தீங்கன்னா 20க்கு 40 வைக்கிறோம், 15க்கு 30 வைக்கிறோம் என்று அதே அவை சேல் பண்ணி விட்டுறான். அதை அவன் எனக்கே சொல்லுறேன், they are asking for excessive staff, how can you do that? அப்போ எல்லாமே ஒரு அணுகுமுறை இல்லாதால இன்றைக்கு அது வேற வழி இல்லாமல் இந்திய தரப்பு அதை முகாமைப்படுத்துது. அது இலங்கை அரசாங்கத்துக்கு வசதியா இருக்கு, எங்கள்கிட்ட இல்லாம இருக்கட்டும். நிச்சயமா. அடுத்ததாக இலங்கை அரசாங்கத்துடைய அண்மைய பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய சில கருத்துக்களை அறிய விரும்புகிறோம். அதாவது தமிழர் பகுதிக்கு வடபகுதிக்கு கூடுதலான நிதி இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே யாழ் மாநகர சபை யாழ் நூலகத்துக்கு 10 கோடி 100 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? உண்மையாக 2 விஷயம். ஒன்று 5000 மில்லியன் ஒதுக்கியிருக்கிறார்கள் வீதி அமைப்புக்கு. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். அது ஜனாதிபதி கேட்டவர் வாட் இஸ் யோர் கெப்பாசிட்டி என்று. எங்கடையாக்கள் அதையும் சரியாக சொல்லலை. அதையே சொல்லியிருக்கோம், இவ்வளவு நாங்கள் இவ்வளவு தந்தா தானே என்னுடைய லிமிட் என்று சொல்லல. ஆனால் அவர் 5000 100 மில்லியன் ஒதுக்கி இருக்குத்தான். ஆனால் அது என்ன நினைக்கிறேன், டிஜிட்டலைசேஷனுக்கு தான் அந்த எலக்ட்ரேஷன் என்று நினைக்கிறேன். நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் தானே அது. இல்லை, யாழ்ப்பாணம் ஏனைய நூலகங்களுக்கு 200 மில்லியன் தான் ஒதுக்கி. அப்போ இது வந்து ஒன்றுக்கு நூலகத்துக்கு 100 மில்லியன், ஏனைய இலங்கையினுடைய ஏனைய நூலகங்களுக்கு 200 மில்லியன் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இது பெரிய விஷயம்தான்.
அதனால் அதை வரவேற்க வேணும், பாராட்ட வேணும். ஏன்னா இலங்கையிலேயே இது அவர்கள் அதை மதிக்கிறார்கள். அது இவர் மட்டுமல்ல, எல்லாருமே சொல்வார்கள். நாங்கள் இப்போ நான் நெடுகவே இருந்தேன் தானே, லைப்ரரி நூலகத்துக்கு போகிற பொழுது ஸ்லிப்பர் எல்லாம் கலட்டித்தான் போகிறது. அது ஒரு 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 அது ஆலயம்தான். அது கலைவாணி ஆலயம் மாதிரி தான் அது இருக்குது. அதை அதெல்லாம் பாராட்டுறார்கள், ஒதுக்கி இருக்கிறார்கள். நல்ல விஷயம். அது இன்னும் கொஞ்சம் நாட்டிலேயே உயர்ந்த நிலைக்கு அந்த நூலகத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சியாக இருக்கலாம். அதை வரவேற்கத்தக்க விஷயம். இந்த யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட சம்பந்தமாக அண்மையிலே என்பிபியுடைய சம்பந்தப்பட்ட ஒரு குழுவினர் ஒரு நூலை வெளியிட்டிருந்தார்கள். அதிலே ரணில் விக்ரமசிங்கவும் அந்த சம்பவத்திலே சம்பந்தப்பட்டதாக, அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்திலே நின்றதாக ஒரு குற்றச்சாட்டையும் சுமத்தியிருந்தார்கள். நீங்கள் அந்த நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே இருந்தவர், மாநகர சபையினுடைய முக்கிய பொறுப்பிலே இருந்தவர் என்ற ரீதியிலே அது பற்றி ஏதாவது அந்த நிகழ்விலே சம்பந்தப்பட்டவர்களை பற்றி ஏதாவது சொல்ல முடியும்? இல்லை, அதில் உண்மையாக ரணில் இங்கே இருக்கே இல்லை. சிறிலி மேத்யூ, காமினி திசாநாயக்க, சந்திரானந்த டி சில்வா. சந்திரானந்த சில்வா பொலிட்டிஷியன் இல்லை, அவர் லேண்ட் கமிஷனராக இருந்தவர். காமினி திசாக்கான மினிஸ்ட்ரியில் இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் சந்திரானந்ததி. இப்படியானவர்கள் தான் இங்கே இருந்தார்கள். நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கே இங்கே இருக்கு. கொழும்புலேருந்து எதுவும் ரிமோட் கண்ட்ரோல் சொல்கிறாரோ அது எனக்கு தெரியாது. இங்கே நின்று செயல்பட்டது காமினி திசாநாயக்க, சிறில் மேத்யூ, சந்திரானந்த சில்வா. எனக்கு தெரியும். அதனுடைய ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க கட்சி அளித்தது என்று சொன்னார்கள். யூஎன்பி தானே. இல்லை, அந்த நூல் வெளியீட்டிலே அந்த நூலிலே சொல்லப்பட்டிருப்பதாவது ரணில் விக்ரமசிங்க இதிலே நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதாக, இது சம்பந்தமாக அதன் பின்னர் சுதந்திர கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே பேசியிருந்ததாகவும் அது ஹன்சாட்டிலே இருப்பதாகவும் சொல்லப்பட்டு அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டதாக எங்களுக்கு மனோரஞ்சன் அவர்களால் சொல்லப்பட்டது. அதுதான் உங்களுக்கு மேலதிகமான தெரியல. ஆனா நிச்சயமாக ரணில் இங்கே இருக்கல. அவர் தொடர்பு என்பது இங்கே இருந்துதான் செய்ய வேணும் என்று இல்லத்தானே. அவர் அங்கே அதெல்லாம் தெளிவா சொல்லுவேன். ஒரு அளவுக்கெல்லாம் நிலையமினத்தில் தேர்தல் காலம் தானே, மாவட்ட சபை தேர்தல் காலத்துல இது நடந்தது. ரணில் அங்கே இருக்கிறது. ரணில் ஆனா யூஎன்பியினுடைய காலம். உதாரணத்துக்கு பிரசிடென்ட் பிரேமதாச பாராளுமன்றத்தில் நேரடியாகவே குற்றம் சாட்டினவர். உங்களுடைய ஆக்கள் சேர்ந்து காமினி திசாநாயக்கர்கள் எரிச்சவியல் என்று சொல்லி சொல்றது. அது பிரேமதாசாவே பேசினவர் பார்லிமெண்ட்ல. அவருக்கும் காமினி திசாநாயக்காவுக்கும் இடையிலான அந்த சாதிய முரண்பாடு காரணமாக 2 பிரிவுகளாக கட்சியிலே செயற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்ட விடயம் என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஆமா, நிச்சயம் காமினி திசாநாயக்காம் சில்மத்தியும் என்றதாகத்தான் நாங்கள் அறிந்திருந்தோம். இதற்கு மேலதிகமாக முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியுடைய பொருளாளர் கணேசலிங்கமும் அங்கே இருந்ததாக சொல்லப்பட்டது. அவர்தான் வேட்பாளர், சீஃப் கேண்டிடேட் கணேசலிங்கம் நின்றவர். அந்த சம்பவத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொழும்பிலிருந்து வந்த ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்து அப்போது இன்ஸ்பெக்டராகவோ ஓஐசியாக இருந்தவரிடம் கொடுத்து அங்கிருந்து வந்த உத்தரவுகளை நிறைவேற்றுமாறு சொல்லப்பட்ட அந்த தொலைபேசி அழைப்பை அவர்தான் எடுத்து அந்த ஓஐசியிடம் கொடுத்ததாகத்தான் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்று நம்புகிறேன். அது உண்மையாக நடந்திருக்கலாம். அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அதான் பிசிக்கல் பிரசன்ஸ் என்று சொல்லக்கூடியது இல்லை. ஆனால் அவரும் அந்த அந்த செய்திருந்தால் அது எங்களுக்கு தெரிய வராது தானே. ஆமாம், யாருக்குமே வெளியிலே தெரியாது யார் அங்கு இருந்தார்கள். அப்படி இருக்கலாம். அது அவர்களுடைய புலனாய்வு அப்படி செய்து இருக்கலாம். அது என்ன சொல்ல முடியாது. அவர் பிசிக்கலியாக பிரசண்டா இருக்கீங்க. இது சம்பந்தமாக அப்பொழுது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த யோகேந்திரா துரைசாமி அவர்களுடன் ஏதாவது உங்களுக்கு தகவல் சமர்ப்பிக்கப்பட்டது? அந்த நேரத்திலே அவரால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் போனதற்கான காரணம் என்னவென்றால், அந்த நேரத்திலே ஒரு தமிழர் அங்கே டிஐஜியாக இருந்ததாகவும் பின்னர் அவருடைய மாற்றப்பட்டு
சிங்களவர் அந்த இடத்துக்கு போடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. உண்மையாக அதில் அவர் சொல்கிற டிஐஜி வந்து சுந்தரலிங்கம் தான். ஆனால் உண்மையாக எனக்கு ஒன்று தெரியும். யோகேந்திரா துரைசுவாமியை இவர்கள் பல நெருக்கடிக்கு உள்ளாக்கினார்கள். என்னென்றால் அவர்கள் அந்த அந்த தேர்தலை சொல்லுவார்கள் ரிகிங் த அந்த எலெக்ஷனை ரிக் பண்ணுறதுக்கு அதை எப்படி என்றாலும் மாற்றி அமைச்சு மோசடி செய்வது. பட்டு மோசடி செய்து போட்டு மாற்றி தாங்கள் வெற்றியிலே குடியரசுகளை தள்ளி கவுண்ட் பண்ணுறேன்னு அவர் அதுக்கு விட்டு கொடுக்கல. எனக்கு சரியா தெரியும். யோகேந்திரா அதில் மிக தெளிவாக அதை எதிர்த்து நின்றவர், முடியாதென்றே சொன்னவர். அந்த தொலைபேசி அழைப்பு அவருக்கு தான் கொடுக்கப்பட்டதாக சொன்னதாக எனக்கு ஞாபகம். உண்மையான தெரியாது, அவர் எனக்கு சொல்லவும் இல்லை. நல்ல உறவில் இருந்தவர். உண்மையாக லைப்ரரி எரிகிறது புகைய துவங்குற பொழுது எனக்கு தகவல் தந்தது அவருடைய பாரியார் தான். எனக்கு சொன்னார், சிவஞானம், சம்திங் இஸ் ஹப்பனிங் இன் தி லைப்ரரி, தேர் ஸ்மோக் கம்மிங் அவுட் ஆஃப் தட், வை டோன்ட் யூ செக் இட் அப்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் நான் என்னுடைய செயல்பாட்டை தொடர்ந்தேன். அவ தான் எனக்கு சொன்னது. அவர் அப்ப டைம்ல ஏற்பாடு என்று சொல்லும் பொழுது என்ன விதமான நடவடிக்கை நீங்க எடுத்திருந்தீர்கள் அந்த நேரத்தில்? அது நான் உடனே நான் உடனே என்னுடைய செக்யூரிட்டிக்கு ரிங் பண்ணி கேட்டேன், இது நடக்குதா என்னது. இப்போ அவர்கள் சொன்னார்கள் பிரச்சனை இருக்குது. அப்போ நான் சொன்னேன் உடனே போய் பாருங்க ஏதாவது செய்யலாமோன்ற போக அவையில் தடுத்துட்டாங்க, போலீஸும் வந்தாங்க, அது எல்லாரும். அப்போ அந்த எலெக்ஷனுக்காக அவங்க போலீஸாக கொஞ்சம் போலீஸோடு சேர்ந்து காடியர்கள்ன்றது என்னுடைய ஒரு சிங்கள ஃப்ரெண்ட் சொன்னவன் ஸ்டேடியத்தில் இருந்தவர்கள். இப்போ இவங்களை போக விட இல்லை. அப்போ என்ன ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்களை விட இல்லைன்னு. அதுக்கப்புறம் நான் போனேன் லைப்ரரி போய் என்ன வந்து அதுக்கு நேரம் தான் சப்பர் சீட் ஜங்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே ஆரியகுளத்திலே என்னை தடுத்தவர்கள். நான் இது வாதாடி சிங்களம் தெரிஞ்சபடியாக பேசி போயிட்டேன். ஆனால் சப்பர் சீட் ஜங்ஷன்ல இருந்து நான் நேரடியாக லைப்ரரி எரியறதை பார்த்தேன் நான். ஆனால் என்ன அங்கேயோ இங்கேயோ போக போலீஸார் விட இல்லை. திரும்பி போன்னு சொல்லி வெறிட்டி நான் வழியாக நான் திரும்பி வந்தேன். எரியற பொழுது நான் அங்கே போனேன். பட் அதே நேரம் நான் காரணர் அங்கே நேவிக்கு ரிங் பண்ணி கேட்டேன் நான். அதாவது ஒரு பவுசரை அனுப்புங்கோ, அது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அதே பாஸ்கர்லிங்கத்துக்கு கூட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் லோக்கல் கவர்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்தவர். அப்போ அவர் சொல்கிறதுக்கு இடையில இங்கே அவங்க வாரத்துக்கு இடையெல்லாம் முடிஞ்சு இருக்குது. அது பேப்பர் தானே, புத்தகங்கள் முடியாது. இட் பிகேம் ஒரு 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 தூள் இல்லாமல் எரிஞ்சு முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்தபடியாக தையிட்டி விகாரை சம்பந்தமாக தமிழிசை கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் என்ன சொல்வேன்? தையிட்டி விகாரை வந்து கட்டப்பட்டது சட்டவிரோதம். இது ஒரு உண்மை சொன்னால் அங்கே நான் சொந்த ஊர், நான் பிறந்த இடம் மாவட்டம் வடபுற வேலி வழக்கு தான். இந்த மாவட்டம் கோயிலுக்கு தான் நான் பிறந்தேன். 7 வயது மட்டும்தான் நான் அங்கே வளர்த்தேன். இப்போ நாங்கள் சில சில தாப்பனாருடைய நட்டம், தொழில் நட்டங்கள் காரணமாக நாங்கள் அம்மாண்ட ஊருக்கு நல்லூருக்கு வந்துட்டேன். ஆனால் அந்த இடத்துல போய்க்கு நான் தெரியும். இப்போ அங்கே தான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இருந்தது. அது அந்த ரோட்டில், கீழ்வெள்ள ரோட்டில். அதை அப்போ அந்த ரேகு தான் சொல்லுவார் சிங்களத்தில். அந்த ரேகுன்றது அப்போ எங்கடையாக்களே அதை ரேகுன்னு தான் சொல்லிடலாம். இப்போ அந்த ரேகு கரியில் ஒரு லேண்ட் இருந்தது, அந்த புடிஸ்ட் மாங்குக்கு இருந்ததா எனக்கு தெரியல. இப்போ அவங்க அதில் கட்டியிருக்கலாம். ஆனால் இப்போ இவே கட்டினது ஒரு ப்ரைவேட்டில். இப்போ ப்ரைவேட்டில் நான் நினைக்கிறேன் இடம் தரம் தெரியாமல் குறுக்குறதுக்கு மன்னிக்கவும், நீங்கள் அப்பொழுது அந்த விகாரை இருந்ததை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அது ஒரு சின்ன, அது ஒரு ஆக்சுவலி அது ஒரு சின்ன இடம். அது ரேகு கரியில் ஒரு அது எவ்வளோ தான் சொல்லல, ஒரு சின்ன ஒரு கொட்டை மாதிரி ஒரு இடம் இருந்தது. அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது நியாயம் இல்லை. அதுக்கு அருகாமையிலே ஒரு கந்தசாமி கோயிலும் இருந்ததாக சொல்லப்படுறது. அதை பற்றி அது அங்கே சைவ கோயில் இருந்தது. சைவ கோயில் இருந்தது, அம்மன் கோயில் இருந்தது. அதான் நினைக்கிறேன், அம்மன் கோயில் தான் நான் நினைக்கிறேன். கந்தசாமி அம்மன் தான் நினைக்கிறேன். இந்த கோயில் இருந்தது, அது இருந்தது. ஆனால் இது ஒரு சின்ன வழிபாட்டுத்தல். நான் நினைக்கிறேன் இந்த கஸ்டம்ஸ்காரர் அதில் சிங்களவர் தான் இருந்தது நினைக்கிறேன், வழிபட்டிருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு பெரிய இடங்களை அவர்கள் சட்டவிரோதமாக தான் கட்டியிருக்காங்க. ஆனால் இவையில் என்ன கட்டைக்கு
ஒருவருக்கு தெரியாது அது அதிகார கலாபைன்னு சொல்லி ஆம், அஹ், என்ன சோன், ஹை செக்யூரிட்டி சோன், அதுக்குள்ள அது நடந்தது அவருக்கும் தெரியாது. இப்போ தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு இதுதான். இதில் அவையில் வந்து ஒன்று அதை அகற்றி இந்தியாவில் போடுறோன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர். ம்ஹும். இப்போ இது வந்து ஒரு ஹை சென்சிட்டிவ் மேட்டராக வந்துட்டு. ஆனால் இவங்க ஆதரவுன்னா அப்படியே ஓ சரி ஒரு இது என்னோட பாரு ஒரு சின்ன இதை கட்டி போட்டியது பரவாயில்லை. சரி இது வச்சால் கூட ஊரில் மற்ற இடங்கள் எல்லாத்தையும் அவர் சாமியார் இருக்கணும், அவர் இருக்கணும், அந்த இருக்கணும்னு செய்து மக்கள்கிட்ட இடத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறது தவறு. ம்ஹும். இப்போ இதில் கன சிக்கல் இருக்கு. இப்போ இடிச்சு அகற்ற வேணும், இடி ஊடேன்னு சொல்றதுல அது ஒரு கொஞ்சம் ஹார்ட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு படுது. நடைமுறைக்கும் சாத்தியமற்றதாக நாங்கள் கருதலாம். அப்படிதான் எனக்கு படுது. ஆனால் அவர்கள் வந்து சரி அதே ஒரு இதுக்கிடையில அந்த ஓனர்ஸும் இங்கே இல்லை. இப்போ ம். அது ஒரு சிக்கல் இருக்கு. லீகல் ஆக்ஷன் எடுக்கிற என்றால் கோர்ட்டில் போய் போடல சிக்கலாக இருக்குது. அப்போ அவனுக்கு பாய்ப்பா இருக்காது. அவன் அந்த அந்த அது யாராவது லேடிக்கு சொந்தமாக அவன் சீசன் மலேசியா ஏதோ பவரை வெட்டவனுக்கு கொடுத்தா அவையில் அதுக்கிடையில வேதனையம் சொல்கிற தன்னோட கழிச்சு அவையை அப்படி பிடிக்க போட்டேன். ம்ஹும். ம், ம். அவரும் ஏதோ நெகோசியேட் பண்ணார். இப்போ அந்த ஒரு நிலப்பாடும் அதுக்குள்ள வருது. அப்போ அந்த காம்ப்ளிகேஷன்ஸுக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியல. ஆனால் ஒரு சென்சிட்டிவ் மேட்டர்ன்றது தான் என்னுடைய மற்றது. இப்போ அந்த போராட்டங்கள் அதுகள் நடக்கிறேன்னா மந்திரியாக போய் செய்கிறதுன்றது அது அது என்ன சாத்தியமோ எனக்கு தெரியல. நாங்கள் ஆரம்பத்தில் போனாங்கள், நாங்கள் போனதை சிலர் விரும்பவும் இல்லை, ஆ, பொலிட்டிக்கலி விரும்பல. அது ம். எனக்கு நானே அந்த ஆரம்பத்திலே ஏனைய கட்சிகள் பங்கு பெற்றுவதை அவர்கள் விரும்பவில்லை. நாங்கள் போயிட்டு ஏண்டா வந்தோம்னு சொல்லி வந்த இதுன்னு எனக்கு இருக்குன்னு. அப்போ மாகாண சபை இருந்த காலம், ஆஹா. மாகாண சபை இருந்த காலத்திலேயே நான் மாகாண சபைக்காரர் போனாங்க. பட் ஸ்டில் இந்த அவையில் அதை விரும்பாமல் முகம் சுழிச்சது அதுகள் எல்லாமே ஒரு அனுபவம் தான். அதனால் இது பிள்ளைன்றதை நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் போகிறோம். இது இல்லீகல் ஸ்ட்ரக்சர். ஆனால் அதை எப்படி கையாளுறன்றதுல ஒரு சென்சிட்டிவ்னஸ் வருது. அதே நேரம் சில தெற்கில சில சைவ கோயில்களில் இடித்ததும் உண்டு, ம்ஹும். வச்சிருக்கார்கள். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்ஆத்தரைஸ் பில்டிங்னு சொல்லி இடைச்சிருக்காங்க. ஆனால் இதே அப்படி செய்யணுமோ, இது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்ட்ரக்சர். ம். இது இன்னும் ஒன்று இருக்குது. இதை இடிக்கிற என்றால் நாங்கள் திரும்ப சில நேரம் இதை ராஜபக்ச குரூப் கேபிட்டலைஸ் பண்ணலாம், நிச்சயமாக நிச்சயமாக. ம். இனவாதத்தை கிளப்பி அப்படின்னு நினைக்கல. சென்சிட்டிவ் இருக்கிறதால நாங்கள் கொஞ்சம் அமைதியாகத்தானே அதை பார்க்கணும். ம். சரி. கடைசியாக முக்கியமான கேள்வி ஒன்று சொல்றதை விட ஒரு ஒரு சுவாரஸ்யமான கேள்வின்னு சொல்லலாம். உங்களுடைய இளமை வாழ்க்கையிலிருந்து அரசியலுக்கு எப்படி வந்தீர்கள் என்பதை சுருக்கமாக சொல்ல முடியும்? உண்மையா எனக்கே என்ன தெரியல. நான் 12வது வயதில் நான் சொன்னேன், ஐயா மாவட்டபுரம் அவர் இப்போ செல்வநாயகமாக போனீங்கன்னா அவர் கொஞ்சம் தமிழரசுக்கு இந்த அந்த தமிழரசோட ஒட்டிய ஒரு சிந்தனை உள்ளாய். இப்போ எனக்கு இன்னும் சரியாக தெரியாமல் அந்த நான் சொன்னேன் தன்னியாசிங்கதை 12 வயதில் கொடி பிடிச்சி கொண்டு போனான். 52ஆம் ஆண்டு டவுன் ஹாலில் ரிசல்ட் சொல்லு மட்டும் நான் அங்கே போய் டவுன் ஹாலில் நிற்கிறேன். இது ஆக்சுவலி இது நான் என்ன சொல்லலாம், இது ஒரு இன்போனின்மை என்று நான் நினைக்கிறேன். இது என்னுக்குள்ளேயே ஒரு உணர்வு இயல்பாக இருந்திருக்க வேணும். எனக்கு தமிழ்ன்றது அவன் செய்கிறான் என்று அப்படி எனக்கு ஒரு இல்லை இல்லாமல் எனக்கு ஒரு வெறித்தனம் வந்தது. அதால தான் அப்படியே வந்தது நடுகவே எனக்கு தமிழ் ஆர்வம், தமிழ் உணர்வு அதுகள் இயல்பாகவே இருந்தது. அதால தான் நான் என்னுடைய 79ஆம் ஆண்டிலேயே நான் விடுதலை புலிகளோடு என்ன இணைச்சு கொண்டவன். இது என்ன நான் ஒழிக்கிறதுல எந்த ஒன்றும் இல்லை, நான் பொய் சொல்லலாம் இருக்கான் 80 இல்லைன்னு சொல்ல. அது எனக்கு அந்த போராட்டம் வேணும். எங்களை அடிமைப்படுத்துகிறான், நீ சப்ஜுகேட்டிங் அஸ் எடுத்து ஒரு உணர்வு நெடுகவே இருக்குது. பாரபட்சம் காட்டுறான் சொல்லி ஒரு என்ன அறியாமலே எனக்கு அந்த உணர்வு இப்பவும் இருக்குது. இப்பவும் எனக்கு அந்த உணர்வு இருக்குது. ஏனென்றால் நாங்கள் அடக்கப்படுகிறோம், எங்களுடைய உரிமைகள் மறக்கப்படுகிறது, ஒரு இரண்டாம் தரந்திர பிரசியாக நாங்கள் இது ரியலி இன்பவுனிங் மீ. ஸோ அது வந்து இயல்பாகவே எனக்கு மற்ற. அதால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியாது,
இன்றைக்கு தந்த செல்வான்ற அந்த சிலை அந்த இதில் இருக்கிறது எனக்கு பாட்டு எதிர்ப்பு இருந்தது, அந்த காணி கொடுக்க வேண்டாம். ஆனால் அமிர்தலிங்கம் அதை செய்தவர். ஏன்னா வெரி லாயலிஸ்ட் டிவோட்டி எல்லாம் அட்டாரண்ட் ஆஃப் அமிர்தலிங்கம். அவரை நான் மிகவும் மதிக்கிறவராக எங்களுடைய ஒரு ஒரு வீர தமிழை நான் பார்க்குறேன். அவரும் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. அவருக்கும் எனக்கும் இப்போ அந்த இடம் தெரிவிக்க உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இடம் எனக்கு அவன் அப்போ ஆட்சியில் இருந்தோ கொடுக்க போடான்னு எனக்கு ஒரு ஆர்டர் ஓகேன்னு சொல்லி நான் அவரே சொன்னேன். நான் என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் தான் வெளியேருந்து ஒர்க் பண்ணுறான்னு படுதாமலர்ஸ் அவர் தான் எனக்கு லிங்க் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் ஐ கிவ் யூ த பிளேஸ். அவர் இங்கே யாழ்ப்பாணத்தில் இடம் ஒரு பேர் இடம் இல்லைடா. அப்போ அவருக்கு நான் சொல்லி அனுப்பேன், நீங்கள் அங்கே போய் ரீகல் தியேட்டரில் திருச்செல்லத்துக்கு ஒரு சிலை வச்சுருந்தேன். அப்போ அது போய் இந்த உடைச்சுப்பட்டேன். அதால் போய் அங்கெல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்தோன்னே இதில் வாங்கணும். நான் இதில் நின்றுறேன். இப்போ இன்னும் அவரோட வந்த நவமின்னு இருக்கு உயிரோட. அன்றைக்கு அவர்கிட்ட நிகழ்வில் என்னை கண்டு சொன்னவர் இவர் யாருக்கு முன்னால் சொன்னார், ஐயா இல்லாட்டா அதில் இல்லையன்ட்டு. நவம்னு சொல்வது திருமலை நவமா அல்லது இல்லை இல்லை அவர் கொடியாமன். கொடியாம ஐயன் அவர்கிட்ட மகன் பிளோட்டோட நின்றவர் தானே தமிழசிக்காரன். அழைக்க நான் சொன்ன வந்தார். உதாரணம் சொல்கிறேன். இது சரி நான் சொன்னிச்சு ஆனால் இதுதான் பெஸ்ட் பிளேஸ் ஏன்னு கேட்டார். நான் சொன்னேன் திஸ் இஸ் த நோட் ஆஃப் ஜெஃப்ட் நான் இப்படிதான் சொல்றேன். திஸ் இஸ் த நோட் ஆஃப் ஜெஃப்ட். இதுதான் முடிவு. யாழ்ப்பாணத்துல புழு ஏன் சொல்றீங்களா? நான் எங்க வரேங்க இதுலேருந்து இது வந்து ஊராத்திரே போகுது, இது காங்கிரத்தில் போகுது, இது பத்திரே போகுது, இது கண்டி போகுது. இதுதான் நோட், இதுதான் முடிச்சு. ஓகே அவருக்கான அக்செப்ட் பண்ண ரைட். கல்வியோ லேண்ட் என்ன மாதிரி அந்த லேண்டில் பிரச்சனை இருக்கு, லேண்டில் பிரச்சனை இருக்கு. அது ஐ வில் சீ டு இட். அதுக்குள்ள ஒரு உண்மையாக சொன்னால் இல்லை டென்னிஸ் கிளப் இருந்தது, லெஃப்டா டென்னிஸ் கிளப் இருந்தது, வேறு வேறு இடங்கள் இருந்தது. அது நான் தாக்குறேன். இந்த லெட்டர் அடித்த இங்கே ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணி போட்டு நான் டைப் பண்ணேன். ஐ வாஸ் டைப்பிஸ்ட் டு பிகின் வித். லைஃப்பில் நான் முதல் டைப்பிஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அடிச்சு நானே அடித்து அவர்கிட்ட கொடுத்து தான் அந்த ஸ்ரீமாவட்ட கொடுத்து அந்த பெர்மிஷன் எடுத்து. அதுவே இட் இஸ் இன் மீ. அமெரிக்க லைப்ரரி துறக்க இன்டர்டிக் பண்ணப்பட்டது. நாங்கள் அமெரிக்கத்தை கொண்டு வச்சு துறப்பிக்கணும். அது லீடர் ஆப்ரேஷன் இல்லாமல் போச்சு 84. அவர் இல்லை லீடர் ஆப்ரேஷன் இல்லை. ஐ வாஸ் இன்டர்டிக்டட் வைடிடி. அவன் என்னை கேட்டவன் அடிச்சு சரியான பூஸ் ஓப்பனிங் அமெரிக்க. ஓகே நீ காலிங் இல்லை. நான் இது லீடர் த பார்ட்டி இஸ் நாட் ஈவன் an MP. நான் ஒன் நாட் பி an MP to declare open the library. இட்ஸ் அவசியம். திறந்த நான் அவன்கிட்ட கொடுத்து திறந்த நான். ஏனென்றால் அவங்களுக்கு துறக்க வேணும். அவன் தமிழன். அப்போ அது நான் ஏன் சொல்கிறேன் என்றால் என்னுக்குள்ளேயே அது எல்லாருக்கும் இருக்கும் எனக்கு தெரியாது. விவரம் தரவழி பெரியவர்களுக்கு அது இருந்திருக்கணும். இல்லாட்டி அவள் அந்த போராட்டத்துக்கு வரமாட்டார்கள். இப்போ என்னை பொறுத்தவரை நான் வாழ்க்கை பூராவே எனக்கு அந்த இப்போ லேட்டஸ்டாக அடுத்தா நான் எல்லாரையும் ஒருங்கிணத்துக்கு வீடு வீடாக தெரிஞ்சது எனக்கு. இப்போ இன்றைக்கு நான் மிக இப்போ நீங்கள் எடுக்கிற இதில் நான் உண்மையாக இன்றைய கால நோக்கம் மிக நொந்து போய் தான் இருக்கிறேன். ஏனென்றால் நான் எடுத்த முயற்சி இட் ஹஸ் நாட் சக்சீடட். ஆனால் வீடு வழியது இங்கே நேற்று மன்னாரி போனேன். இந்த வீடு வழிட்டு இதை உடைச்சு போட்டணுமேன்ற ஒரு கவலை எனக்கு இருக்கு. ஆனால் அதனுடையாது நான் நினைக்கிறேன் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சில உணர்வுகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் தமிழ் தேசிய உணர்வு கொஞ்சம் கூட. அதாவது நான் இழந்ததும் கூட. 2 தடவை சூடுபட்ட நான், அடி வாங்கி நான், இடப்பெயர்ந்து நான், இந்தியாவுக்கு தெரிஞ்ச நான், ஐ ஹேவ் லாஸ்ட் so much. ஆனால் இன்னும் நான் அதில் இருந்து விலகி இல்லை. இப்பொழுதும் ஏன் நான் இதில் மினைக்கிறேன்னு நான் யோசிக்கிறது உண்டு. why am I living up to my age? I'm very senior, I'm very elderly. பட் என்னைக்கு இன்னும் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டில் ஃபீல் தட் நான் கமிஷனராக 35 இயர்ஸில் வந்தேன். ஐ வாஸ் த யங்கஸ்ட் கமிஷனர் இந்த டைம். அந்த எனர்ஜி அந்த மென்டல் ஃப்ரேமும் எனக்கு இப்போவும் இருக்குது. ஐ எம் ஸ்டில் லைவ் ஆன் தட். அப்போ அது எல்லாத்துக்கும் பொதுவாக இறைவன் நான் நல்லூரில் மிக நம்பிக்கை வச்சுறேன். இப்போவும் இருக்குது. ஏதோ என்ன வழிகாட்டுறாங்க. எனக்கு தமிழ்ன்றது உயிர். அதுதான் அந்த அது தட் இஸ் புஷிங் மீ ஈவன் நவ். ஒத்து போனது இப்போ எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குத்தான். பட் ஸ்டில் இட் மே பி சம்திங். அது எவ்ரி காயின் ஹேஸ் 2 sides. இன்னொரு பக்கம் திறக்கும். பார்ப்போம் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் த கொஸ்டின். அதை கேட்ட நன்றி. சத்யபாலன் நீங்கள் முடிச்சுக்கொள்ளலாம். நன்றி ராஜ். அருமையான ஒரு செவ்வியை கொண்டு வந்தீர்கள்.
இடையிலே ஒரு அரசியல் தொடர்பாக பேசலாம் என்று இருந்த போது சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருந்தது. அதனால் அந்த கேள்வியை இப்போது உங்களிடம் கேட்கலாம் என்று நம்புகிறேன். மிக முக்கியமாக தமிழரசு கட்சியிலே 2 விதமான நிலைப்பாடுகளை புலம்பெயர் தமிழர்கள் பார்க்கிறார்கள். ஒன்று தீவிர அதி அஹ், அஹ், தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் அந்த கட்சியை மிக தீவிரமாக ஆதரிக்கிறார்கள். அது அந்த கடும் தேசியவாதத்துடன் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்னொரு தரப்பினர் தென்னிலங்கையுடன் ஒரு சமாதான தீர்வை தமிழரசு கட்சி காண வேண்டும், அது ஒரு கௌரவமான தீர்வாக அமைவதற்கான ஒரு அரசியல் நடவடிக்கைகளில் தமிழரசு கட்சி செயற்பட வேண்டும், அதற்காக முனைப்புடன் செயற்பட வேண்டும் என்று இன்னொரு தரப்பினர் தமிழரசு கட்சியின் இன்னொரு பிரிவினரை ஆதரிக்கிறார்கள் என்ற ஒரு நிலைமை புலம்பெயர் தேசத்திலும் சரி, நான் நினைக்கிறேன் மண்ணிலும் அவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகிறது. தமிழரசு கட்சியின் உண்மையான நிலைப்பாடு என்ன? இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்காக முன்வைக்கிற தீர்வு என்பது ஒரு இணக்கப்பாட்டு அரசியலை நோக்கிய பயணம் தமிழ் மக்களுக்கு தீர்வாக இருக்க முடியுமா, அல்லது ஒரு கடும் நிலைப்பாட்டுடன் கடும் தேசியத்துடன் பயணிப்பது தமிழ் மக்களுக்கு சரியாக இருக்குமா? எதை நீங்கள் சரி என்று சொல்வீர்கள்? நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும் 1991 நான் தலைவர் என்ன பிரேமதாஸ் ஆகட்ட கதைக்கு அனுப்பினவர். சப்ஜெக்ட் வேற, சில கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் தான் நான் போய் கதைச்சினேன். இப்போ நான் போகைக்கு அவர் 8 நிமிஷம் தான் என்னோட கதைச்சவர். அப்போ எல்லாம் சொல்லிட்டார், இதுதான் வேணும், நீங்கள் இதான் கதைங்கன்னு சொல்லி கதைப்ப. சரி, ஓகே. நான் அவரை கேட்டேன், இப்போ அவையால் உங்களோட பாலிசி என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு கேட்பார் தானே. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அவரை கேட்டலாம், தலைவரை கேட்டலாம். அதுக்கான விஷயம் அதில் தங்கி இருக்கு, அதுக்காக நான் சொல்கிறேன். அவர் சொன்னார், அதிக அதிகார பகிர்வுடன் கூடிய ஒரு கட்டமைப்பை நாங்கள் பரிசீலிக்க தயார் சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ நான் பிரேமதாசா சொன்னேன், they are prepared to consider a structure with optimum power sharing. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கட்டமைப்பு தான் சொன்னவர், அதிகார பகிர்வு சொன்னவர், நாங்கள் பரிசீலிக்க தயார் என்று சொன்னவர், ஏற்றுக்கொள்றோன்னு சொல்லல. There's a lot of meaning in what he said. எனக்கு அது மனதில் இப்போ ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனால் ஒன்று தெளிவானது, whatever said and done, என்னதான் சொன்னாலும் ஒரு தீர்வு இந்த மண்ணில தான் எட்டப்பட வேண்டும்ன்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். அது ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் தனியாக போராடி பெற்றுக்கொள்ள முடியும்ன்றதும் சாத்தியம் இல்லை. அது ஏனென்றால் எங்களை சில கட்டுப்பாடுகள், உதாரணத்துக்கு 6th அமெண்ட்மெண்ட்டுகளை நாங்கள் கட்டுப்பட்டு, நாங்கள் 6வது அமெண்ட்மெண்ட் எங்களை கட்டுப்படுத்தும், உங்களே கட்டுப்பட இல்லை, நீங்கள் என்ன சொல்லலாம். அப்போ அப்படியான இல்லை. ஆனால் அப்போ இட்ஸ் எ காம்பினேஷன், அதாவது சரியான டயஸ்போரா புலம்பெயர் எங்களோட உறவுகள் சரியான முறையில் நாங்கள் சரியான பாதையில், இப்போ தனிநபர்களுடைய தவறுகளை வச்சு கொண்டு அரசியல் செய்யக்கூடாது, இது அது. ஆனால் தெளிவான ஒரு கட்டமைப்பு எங்களோட வடக்கு கிழப்பை இணைஞ்ச ஒரு தன்னாட்சி என்ற ஒரு கட்டமைப்பு வரலாம், அது சாத்தியம், இந்த நாட்டை பிடிக்காது. அந்த ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருந்து கொண்டு பேசித்தான் தீர்க்க வேணும்ன்றதுல இவன் உடன்படாமல் யாரும் ஒரு தீர்மானத்தை கொடுக்க அன்லஸ் இட் இஸ் ஒரு வார் யுத்தம் செய்து நாட்டை பிரித்து தாரதுன்றது சாத்தியமே இல்லை. இமேஜினேஷனு கூட அது சாத்தியம் இல்லை. அப்ப ஆனபடியால் அவர்கள் கொடுக்கிற காசை எங்களுக்கு வேர்த்தா என்று பார்த்து கொடுத்தா ஒரு பெரிய நன்மையா இருக்கும். ஆய்ந்து கொடுங்கள், ஆய்வு செய்து கொடுங்கள். அது எங்களோட உறவுகளை, எங்களுடைய அந்யோன்யத்தை, எங்களுடைய செயல்பாடை பாதிக்குது. நான் மினே மண்காட்டமாக கேட்குறேன், எல்லாம் சில அதாவது உங்களுக்கு பாதிப்புக்கான நிதி வழங்குற நிலையையும் கொஞ்சம் குறைச்சி எஃபெக்டிவான ஃபண்டிங் செய்ய வேணும். அது அது ரெண்டாவது நிலை. இது நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எனக்கு தெரியல, பட் அது ஒரு என்னுடைய வேண்டுகோள். ஆனால் எங்களை டெஃபினெட்லி எங்களுடைய இலக்கில இருந்து தமிழரசு கட்சி மாறும், அது மாறவே மாட்டாது, அது யார் வாழ்ந்தாலும் சரிதான்.
இப்போ சும்மா விட்டுட்டார் சிங்களத்துக்கு ஆதரவு நெவர் அண்ட் நெவர்.